అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి ప్రతితులు సీతారామ లక్ష్మణులు పృథివి చరించుచు వెలసిన నగరము అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి ప్రతితులు సీతారామ లక్ష్మణులు పృథివి చరించుచు వెలసిన నగరము అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి ఇదిగో కనుగొనుడి ఇదిగో కనుగొనుడి మహిరామ సేవా సమాజాధ్యక్షుడు రహిమీర సంజీవరాయుడుండెడిది మహిరామ సేవా సమాజాధ్యక్షుడు రహిమీర సంజీవరాయుడుండెడిది రుకండాది మునీశ్వరులెల్లరు సుఖముగ తపములు సొలయక తలిపినది మృకండాది మునీశ్వరులెల్లరు సుఖముగ తపములు సొలయక సలిపినది అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి ఇదిగో కనుగొనుడి ఇదిగో కనుగొనుడి పరమభక్తుడగు బమ్మెర పోతన కరమనురక్తిని కాపురముండినది పరమభక్తుడగు బమ్మెర పోతన కరమనురక్తిని కాపురముండినది అవని ముక్తిదము ఆంధ్ర భాగవతమవతరించిన అసమక్షేత్రమిది అవని ముక్తిదము ఆంధ్ర భాగవతమవతరించిన అసమక్షేత్రమిది అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి ఇదిగో కనుగొనుడి ఇదిగో కనుగొనుడి ప్రణవాకారము పాప విదారము ప్రణతావనవర రాఘవులుండెడిది ప్రణవాకారము పాప విదారము ప్రణతావనవర రాఘవులుండెడిది వాసుదాసు కైదాసరి అగుచును వాసి తిరుగు రఘువర్యుడుండెడిది వాసుదాసు కైదాసరి అగుచును వాసి తిరుగు రఘువర్యుడుండెడిది అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి ప్రతితులు సీతారామ లక్ష్మణులు పృథివి చరించుచు వెలసిన నగరము అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి ప్రతితులు సీతారామ లక్ష్మణులు పృథివి చరించుచు ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. பக்தர்களே, ஒன்றிமிட்டா தலத்திலிருந்து ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது காளிய நர்த்தன அலங்காரம். அதாவது அந்த கிருஷ்ணாவதாரத்திலே அந்த காளியனை மர்தனம் செய்வது அந்த அலங்காரத்தை தான் இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம்.
இந்த பிரம்மோற்சவத்தின் காளிய நர்த்தன அலங்காரமானது மிகவும் விசேஷமானது. நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ. அருணா. பக்தர்களே செவிக்கலாம். கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரம்புருஷாய கிருஷ்ணாய தே நமஹா என்ற அந்த கிருஷ்ணபிரானை இப்பொழுது ராமாவதாரத்திலிருந்து, அதாவது திரேதா யுகத்திலிருந்து துவாபர யுகத்திலே இருக்கும் கண்ணபிரானை காளிய மர்தன அலங்காரத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம் ஒண்டிமிட்டா தலத்திலிருந்து. எதற்காக இந்த அலங்காரம் என்றால், துஷ்ட சிக்ஷனை சிஷ்ட ரக்ஷணைக்காக இந்த மனித அவதாரம் எடுத்து, மானிட அவதாரம் எடுத்து இங்கே அந்த கிருஷ்ண பரமாத்மா பக்தர்களை ரட்சித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே காளியன் மிகவும் அட்டூழியம் செய்ததனால் அவனின் சிரசின் மீது ஏறி நர்த்தனம், அதாவது மர்தனம் செய்து அதன் பிறகு அந்த ஆயர்பாடி மக்களையும் யமுனா நதிக்கரையில் வசிக்கும் மக்களையும் ரட்சிக்கிறார் அந்த பரந்தாமன். துவாபர யுகத்திலே கண்ண பரமாத்மா, அதாவது கிருஷ்ண பரமாத்மா என்று வசுதேவர்களுக்கு மைந்தனாக பிறந்து அதன் பிறகு யசோதா நந்தகோபனுக்கு வளர்ப்பு மகனாக வளர்ந்து நந்தகோபன் என்ற பெயரிலும் கிருஷ்ணா, அதாவது தேவகி கிருஷ்ணன் என்ற பெயரும் வசுதேவ கிருஷ்ணன் என்றும் வாசுதேவா என்றும் அழைக்கப்படும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை இதோ சேவித்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜன வல்லபாய ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் என்று சேவிப்போம். அந்த காளியன் அசுரர்களாகிய ஜம்புமுகம் என்ற நரிக்கூட்டத்தை கொல்லத் தொடங்கிய பொழுது வருணன் ஜம்புகன் என்ற அதே பெயரை உடையவனாக இருந்ததால் பயத்தில் கலங்கி அப்பொழுது அந்த ஜம்புமுகன் என்ற பெயரை வேதத்தில் மட்டும் விளங்குவதால் செய்துவிட்டான் என்று எண்ணுகிறேன். அதாவது முராரி, உமது அவதாரத்திற்கு பிறகு பலன் இப்பொழுது உண்டாயிற்று. கொடிய அசுரவதத்தால் என்று தேவர்களால் துதிக்கப்பட்ட பொழுது நீர் பரிகாசமாக சிரித்து கொண்டு அது உண்மை, இங்கு இப்பொழுது பழம் கிடைத்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு பாலர்களுடன் கூடி பனம் பழங்களை தின்றீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட கிருஷ்ணாவதாரத்திலே உமது தீராத விளையாட்டுகள் எத்தனையோ. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த கிருஷ்ண பரமாத்மாவிற்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துவிட்டு அதன் பிறகு அந்த மாட வீதிகளிலே திருவீதி உலா வரும் காட்சியை சேவிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று சேவிப்போம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை. ஒண்டிமிட்டா என்ற தலமானது ஏகசிலா விக்கிரகம், அதாவது ஏகசிலா நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. எதனால் என்றால் ஒண்டிமிட்டா, அதாவது ஒண்டெடு மிட்டடு என்ற சகோதரர்கள் இங்கே ராமபிரானுக்கு கோவிலை அமைக்க வேண்டும் என்று நினைத்தார்களாம். அப்படி நினைக்கும் பொழுது அந்த ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட அந்த கற்சிலைகள், அதாவது சீதா பிராட்டி, ராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமி என்கின்ற இளைய பெருமாள், இப்படி ஒரே கல்லால் அவர்கள் மூவரையும் செதுக்கி அதன் பிறகு அந்த உற்சவ மூர்த்திகளுடைய அனுகிரகத்தால் அவர்களும் சிலைகளாகிவிட்டார்களாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். இதோ அந்த ஒண்டிமிட்டா தலமானது மிகவும் பிரசித்தி பெற்ற தலம். இங்கே பகவான் திரேதா யுகத்திலே அங்கே ராமச்சந்திர மூர்த்தியாகவும் இங்கே வில்லை ஏந்தி கொண்டு கோதண்ட ராமசுவாமியாகவும் நமக்கு எழுந்தருள் இருக்கிறார். அவருடன் லக்ஷ்மண சுவாமி என்கின்ற இளைய பெருமாளும் இடது புறத்திலே சீதா பிராட்டியும் எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் இந்த தலம் மிகவும் விசேஷமானது. ஏகசிலா நகரம் என்று இந்த தலத்தை அழைப்பார்கள். நேற்று முன்தினம் அந்த எம்பெருமானுக்கு கல்யாண உற்சவம் நடைபெற்றது. நேற்று ரதோற்சவம். இதோ இன்று இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது காளிய மர்தன அலங்காரத்திலே ராமபிரான் இங்கே கிருஷ்ண பகவானாக, கிருஷ்ண பரமாத்மாவாக நமக்கு எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். அந்த கோபுரமானது கூட கல்லால் செதுக்கப்பட்டதுதான். அதற்குத்தான் அங்கே வர்ணங்கள் பூசப்படவில்லை. கோவில் மட்டும் மிக அழகாக புஷ்பங்களாலும் வண்ண மின் விளக்குகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு பூலோக சொர்க்கத்தைப் போல நமக்கு அங்கே அந்த வளாகத்தை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு நினைவு ஏற்படுகிறது.
இயற்கைகளால் சூழப்பட்டுள்ள இந்த மரங்களாலும் செடிகளாலும் அந்த பகவானுடைய தலமானது சற்று வெப்பமாக இருந்தாலும் இந்த மரங்களின் குளிர்ச்சியினால் பகவானுடைய கருணா கடாட்சம் எப்படி குளிர்மையானதோ அதுபோல் நமக்கு தெரிகிறது. இதோ 5 தலை நாகம் காளிய மர்த்தன் அவனை தன்னுடைய திருவடியால் அடக்கி பகவான் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணாய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று செவிப்போம். இனிப்பை பெருக்குபவையும் தசை பற்றுள்ளவையுமான அந்த பெரிய பழங்களை தின்று திருப்தி அடைந்து மதமேறியவர்களைப் போன்று பழக்குவியலை எடுத்துக்கொண்ட பாலர்களுடன் நீங்கள் வீட்டிற்கு திரும்பினீர்கள். தேனுகாசூரன் ஒழிந்தான் என்று கூச்சலிட்டு கொண்டு உம்மை அணுகி பிரபோ ஜெய ஜெயா ஜீவஜீவா என்று வாழ்த்திக் கொண்டு நீர் கொணர்ந்த அந்த இனிப்பான பழங்களை கோகுல ஜனங்கள் தின்றார்கள். அப்படிப்பட்ட நீர் என்னை நோயிலிருந்து காப்பாற்றும், அதாவது அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விடுபடச் செய்பவன் அந்த கிருஷ்ண பரமாத்மா. ஏனென்றால் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்தவன் அதே அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக விளங்கி அந்த மகாபாரத போரிலே பாண்டவர்களை வெற்றியடையச் செய்தவன். பார்ப்பதற்கு சிறுவனாக இருந்தாலும் தீராத விளையாட்டு பிள்ளை என்று பல செயல்களை செய்து பக்தர்களையும் அங்கே ஆயர்பாடி பெண்களையும் அந்த குழந்தைகளையும் மகிழ்விக்கச் செய்தவன் அந்த துவாபர யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மாவாக எழுந்தருளியிருந்து அப்படிப்பட்ட கிருஷ்ணன்தான் இதோ இப்பொழுது காளிய மரத்தின் அலங்காரத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். பகவானே எங்களை ரட்சிப்பாயாக என்று கூறி உன் காலத்தில் உன்னுடைய பக்தரான சௌபரி என்கின்ற மகரிஷி யமுனையில் மூழ்கி 12 வருடம் தவம் செய்தாராம். அவர் சிற்றின்ப அதாவது விளையாட்டில் ஈடுபட்டிருந்த மீன்களிடம் சிநேகமுள்ளவராக இருந்தாராம். அவர் ஒரு நாள் நேரில் கருட பகவானை கண்டாராம். உமது வாகனமாயிகவனும் துருஷ குமாரனுமான அந்த கருடன் பசியால் மீனை தின்பதை அவர் பார்த்து மனதிலே வருத்தமடைந்து கருடனை சபித்தாராம். இந்த இடத்தில் இனி நீ உயிர்களை தின்றால் நீயும் உயிரை இழந்து விடுவாய் என்று. இதோ அந்த பகவானுடைய புறப்பாடு ஆரம்பமாவதற்கு முன்பு நாம் இந்த கிருஷ்ணமர்தன் காளிய மர்தன் அலங்காரத்தை செவித்து கொண்டிருக்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அந்த வாகனதாரர்கள் வாகனத்தை ஏந்திக்கொண்டு தங்களுடைய தோள்களின் மீது அமர்த்தி கொண்டு படிக்கட்டுகளின் மூலமாக கீழே இறங்குகிறார்கள். அவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் வாகன சேவை என்பது மிகவும் விசேஷமானது. அதிலும் பகவானுடைய அந்த மூர்த்திகளை சுமப்பது மிகவும் விசேஷமானது. गिरिधर गोपाल हरे गोविंद कृष्ण हरे गिरिधर गोपाल हरे गोविंद कृष्ण हरे गोविंद आनंद आनंद गोविंद गोविंद आनंद आनंद गोविंद गोविंद आनंद आनंद गोविंद गिरिधर गोपाल हरे गोविंद कृष्ण हरे गिरिधर गोपाल हरे गोविंद कृष्ण हरे
నారాయణ నమో నమో నరసింహ నమో నమో గోపాల నమో నమో గోవింద నమో నమో గోపాల నమో నమో గోవింద నమో నమో ఆ గగనం ఈ భువనం సర్వం హరియే సర్వం హరియే ఆనందదాయకం హరిగానమే గిరిధర గోపాల హరి గోవింద కృష్ణ హరి గిరిధర గోపాల హరి గోవింద కృష్ణ హరి. వరదాయక నమో నమో సురనాయక నమో నమో పశుపాలక నమో నమో భువి రక్షక నమో నమో పశుపాలక నమో నమో భువి రక్షక నమో నమో ఈ తనువు ఈ మనసు సర్వం హరియే సర్వం హరియే ఆనందదాయకం హరిగానమే గిరిధర గోపాల హరి గోవింద కృష్ణ హరి గిరిధర గోపాల హరి గోవింద కృష్ణ హరి. సర్వోత్తమ నమో నమో సహస్రనామ నమో నమో వెంకటేశ నమో నమో శ్రీనివాస నమో నమో వెంకటేశ నమో నమో శ్రీనివాస నమో నమో ఈ గానం ఈ ప్రాణం సర్వం హరియే సర్వం హరియే ఆనందదాయకం హరిగానమే గిరిధర గోపాల హరి గోవింద కృష్ణ హరి 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 గిరిధర గోపాల హరి. జై శ్రీరామ్ జై శ్రీకృష్ణ. కృష్ణాయ గోవిందాయ గోపీజనవల్లభాయ పరాయ பரபுருஷாய பரமபுருஷாய கிருஷ்ணாயத்தே நமஹா என்று அந்த கிருஷ்ண பகவானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ராமச்சந்திர பிரபுவின் கோதண்ட ராமசுவாமனாக எழுந்தருளியிருக்கும் இங்கே ஒண்டிமிட்டா தலத்திலிருந்து வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே இதோ இப்பொழுது நாம் கிருஷ்ணாவதாரத்திலே காளிய மர்தனம் என்ற அலங்காரத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ ஆண்களும் பெண்களுமாக அந்த கோலாட்டத்தை அலுப்பின்றி செய்து அந்த பகவானுடைய கைங்கரியத்துக்கு சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாயார நாமங்கள் கூறினாலும் கைங்கரியங்கள் செய்தாலும் கூட பகவானுக்கு விருப்பமே. கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனம் செய்தால் கூட அவ்வளவு புண்ணியம் என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ராமாவதாரம் இங்கே கோதண்ட ராமனாகவும், இதோ இந்த அலங்காரமானது காளிய மர்தன அலங்காரமாகவும் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ண பகவான். அந்த காளிய மர்தனம் எதற்காக என்று பார்க்கும் பொழுது சில விஷயங்களை தெரிந்து கொள்ளுவோம். அந்த காலத்தில் காளியன் என்ற ஒரு பாம்பு விஷ கொழுப்பால் பாம்பின் பகையான கருடனுக்கு உணவாக கற்பிக்கப்பட்டிருந்த வினைத்த மீனை தின்றான். உமது பாத கமலங்களில் பக்தி பூண்ட கருடனால் இறக்கைகளால் அடித்து விரட்டப்பட்டான். ரிஷி சாபத்திற்கு பிறகு
கருடனால் அடைய முடியாத யமுனையின் நீர்ப்பகுதிக்கு அவன் சென்று விட்டானாம். தஸ்மின் சுரஜா நீரவாசே தீரே விஷா விஷத்தை ஸ்வலே ஸ்வவேல காந்த் என்றும் பரிஸ்வரதா பேதுரப்ரே பதந்தே கருண்யார்த்தம் துவன் மனஸ்தேன ஜாத்தம் என்று. அந்த கொடிய காளியன் யமுனை நேரில் வசிக்கையில் விஷவேகத்தால் கரையிலிருந்த மரங்கள் நாசமடைந்தன. ஆகாயத்தில் பறந்த பறவை கூட்டங்களும் கீழே விழுந்தனவாம். அதனால் உமது மனம் கருணையால் கசிந்தது. அப்படி அந்த காளியனை எதற்கு மர்த்தனம் செய்ய வேண்டும் என்றால், அந்த யமுனா நதியின் நீரையெல்லாம் கலுஷிதமாக, அதாவது விஷத்தினால் விஷவாயுவை கக்கி அந்த நீரை மலீனமாக்கினான். அதை குடித்த ஆனிரைகளும் அங்கே விளையாடிக் கொண்டிருந்த பாலர்களும் அனைவருமாக மயக்கமடைந்து விட்டார்கள். அதை கண்ட மற்றவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்களாம். அந்த வேளையிலே, அந்த நேரத்திலே கிருஷ்ண பகவானுக்கு அந்த செய்தி சென்றது. அந்த கிருஷ்ண பகவான் மிகவும் கோபத்துடன், அதாவது பலராமன் கூட இல்லாத அந்த வேளையிலே கிருஷ்ண பகவான் அந்த யமுனா நதி கரைக்கு சென்று அந்த காளியனிடம் சென்றாராம். எவ்வளவோ ஹிதங்கூறி பார்த்தும் அந்த காளியன் கேட்கவில்லை. அந்த கொடிய காளியன் யமுனை நீரில் வசிக்கையிலே விஷ வேகத்தால் கரைந்திருந்த மரங்கள் கூட நாசமடைந்தவாம். ஆகாயத்தில் பறந்த பறவை கூட்டங்களும் கீழே விழுந்தன. அதனால் உமது மனமானது கருணையால் கசிந்தது. ஆகவே காலே தஸ்மின்னே சுதா சுரபாணிம் முகத்வா யாதே யாமுனம் கானானந்தம் துவயம் துவயுத்தாம் கிரீஷ்ம பீஷ்மோஷ்ண தப்தா கோபாலா வியாபிப்பன் ஸ்லேஷ வேலத்தோயம் என்று. அக்காலத்திலே ஒரு சமயம் நீர் பலராமர் இல்லாமல் யமுனை கரைக்கு வனத்திற்கு சென்றீர்கள். பாலர்கள் பொறுக்க முடியாத வெயிலின் உஷ்ணத்தினால் தவித்து விஷ நீரை குடித்து விட்டார்கள். பசுக்களும் குடித்து விட்டன. நஸ்ய ஜீவிவான் விஸ்யுதான் க்ஷ்மாதலே தான் விஸ்வான் பஷ்யன்யயுத்த தவம் தயார்த்தர பிரபவ்யோ பாந்தம் ஜீவயா மாசித்ராக் பியூஷோம்போ வர்ஷிப்பி ஸ்ரீ கட்டாட்சை என்று. அச்சுதா, உயிரிழந்து தரையில் விழுந்துவிட்ட பாலர்களையும் பசுக்களையும் கண்டு கருணை பெருகி அணுகி அவர்களை அமுதம் பொழியும் கடைக்கண் பார்வையால் விரைவில் உயிர் பெற செய்தீர்கள். அந்த அவதாரம்தான் கிருஷ்ண அவதாரம். அதிலே காளிய மர்தனனாக இப்பொழுது நாம் அந்த கிருஷ்ண பகவானை செவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த கோதண்ட ராமசுவாமியனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவம் ஒண்டிமிட்டா தலத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பினை செவித்து கொண்டிருக்கிறோம். அந்த அவதாரங்களிலே பிரம்மோற்சவத்திலே இன்று இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது காளிய மர்த்தன அலங்காரம். இதோ அந்த கோவிலின் முகப்பை நாம் நேரடி ஒளிபரப்பில் செவிக்கிறோம். துவஜஸ்தம்பத்தை, கொடிமரத்தை செவிக்கலாம். அதேபோல் கோவில் முகத்வாரத்தையும் செவித்து கோபுர தரிசனத்தையும் செய்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். இந்த கோவிலானது மிகவும் விசேஷமாக 16வது நூற்றாண்டிலே அமைக்கப்பட்டது. அதாவது அந்த சகோதரர்கள் இருவரும் ஒன்டெடு மிட்டெடு என்ற சகோதரர்களால் அந்த சிற்ப சிலைகளை செதுக்கி கற்களால் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகள், அதாவது ஏகசிலா நகரம் என்று பிரசித்தி பெற்ற இந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய கோவில் கடப்பா மாவட்டத்திற்கு, அதாவது கடப்பா நகரத்திற்கு முன்னேயே 25 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த ஒண்டிமிட்டா தலமானது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தலமானது இன்னும் கடப்பா செல்வதற்கு முன்னே வருகிறது. ஆகவே அங்கே சுற்றுப்புறம் இருந்த கிராமப்புற மக்களும் சரி, வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநகரங்களில் இருக்கும் அனைத்து பக்தர்களும் கூட இந்த விசேஷமான பிரம்மோற்சவத்திலே பங்கு கொண்டு அந்த கருணா கட்டாட்சமான கோதண்ட ராமமூர்த்தியினுடைய பிரம்மோற்சவத்திலே
பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக வருகை தந்துள்ளார்கள். பகவானுடைய கருணா கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க சேவிக்கலாம். நாமும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ ராமா, ஜெய் 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 கிருஷ்ணஹரே, ஜெய் 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 ஸ்ரீ ராமஹரே என்று சேவிப்போம். பக்தர்களே, விசேஷமான இந்த காளியமர்தன அலங்காரத்திலே பக்தர்கள் அனைவரும் கூட கோலாட்டமும் பஜனைகளும் கேரள வாத்தியங்களுமாக வாசித்து தங்களுடைய கைங்கரியத்தை பகவானுக்கு சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் சேவிப்போம், வாயாரவும் மனதாரவும் அந்த எம்பெருமானை சேவிக்கலாம், நினைக்கலாம். ஒரு முறை அந்த கிருஷ்ண கோவிந்தா கோவிந்தா ராமகோவிந்தா கோவிந்தா என்று அந்த வேங்கடவன் எடுத்த அவதாரம், அதாவது மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம்தான் இந்த திரேதா யுகத்திலே ராமச்சந்திரமூர்த்தியாகவும், துவாபர யுகத்திலே கிருஷ்ண பகவானாகவும், கலியுகத்திலே வேங்கடவனாகவும் எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அவனுடைய சேவையிலே இங்கே இதோ அந்த பெண்கள் மகளிர் அனைவரும் கூட கோலாட்டத்தை ஆடிக்கொண்டு விசேஷமான தம்முடைய கலைகளை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள் பகவானுக்கு. நாம் வாயார மனதார அந்த பகவானுடைய நாமத்தை கூறலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று. இப்பொழுதுதான் கோவில் உள்ளே இருக்கும் அந்த மண்டபத்தில் இருந்து அந்த படிகளின் மூலமாக கீழே இறங்கி மாட வீதிகளிலே உலா வரும் காட்சியை சேவிப்போம் நேரடியே ஒளிபரப்பில். பக்தர்களுக்கு பக்தி முக்கியம். அதாவது மனிதனாக பிறந்தவன் ஏதோ ஒரு கைங்கரியத்தை செய்து பகவானிடம் தன்னுடைய அந்த பக்தியை தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்தால் நமக்கு அந்த பகவான் அருளிச் செய்வான் என்பது உறுதி. மற்ற யுகங்களிலே யாகமும் யக்ஞங்களும் அதையெல்லாம் செய்வார்கள். ஆனால் கலியுகத்திலே அதாவது நாம சங்கீர்த்தனம் செய்தால் போதும் என்று கூறுகிறார்கள். ஆகவே நம்மால் முடிந்தவரை கோவிலுக்கு சென்று பகவானை தரிசனம் செய்து கொண்டு பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறவே நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்பது அந்த பகவானுடைய சங்கல்பமே. ஏனென்றால் கலியுகம் மிகவும் பரபரப்பான காலம். இந்த காலத்திலே வேள்விகள் யாகங்கள் செய்ய முடியாது. அப்படி చూచిన మన శ్రీరాముడి ఎదురుగనున్నాడు. మృక్కిడి వారల మృక్కులు గైకొని మురియుచునున్నాడు. ఎక్కడ చూచిన మన శ్రీరాముడి ఎదురుగనున్నాడు. మృక్కిడి వారల మృక్కులు గైకొని మురియుచునున్నాడు. శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ. దిక్కయ్యున్నాడు. తక్కక తనను సేవించే వారికి దాపై ఉన్నాడు.
ఉన్నాడు. తక్కక తనను సేవించెడి వారికి దాపై ఉన్నాడు. చూడగ కోరిక కలిగిన భక్తుల చూపై ఉన్నాడు. చూడగ కోరిక కలిగిన భక్తుల చూపై ఉన్నాడు. లేడని వదరిడి మూఢుల పాలిట లేకయే ఉన్నాడు. లేడని వదరిడి మూఢుల పాలిట లేకయే ఉన్నాడు. శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ. ఎక్కడ చూచిన మన శ్రీరాముడే ఎదురుగనున్నాడు. మృక్కిడి వారల మృక్కులు గైకొని మురియుచునున్నాడు. మనసున తలచెడి వారల ఎందలి మనసయ్యున్నాడు. వినకోరిన ఆ ధన్య చరిత్రుల వీనులనున్నాడు. మనసున తలచెడి వారల ఎందలి మనసయ్యున్నాడు. వినగోరిన ఆ ధన్య చరిత్రుల వీనులనున్నాడు. దాసోహమ్మను వారిని వదలక తవిలియున్నాడు. దాసోహమ్మను వారిని వదలక తవిలియున్నాడు. వాసుదాసుని తీపి పలుకులకు వశుడై ఉన్నాడు. వాసుదాసుని తీపి పలుకులకు వశుడై ఉన్నాడు. శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ. ఎక్కడ చూచినా మన శ్రీరాముడే ఎదురుగనున్నాడు. మృక్కిడి వారల మృక్కులు గైకొని మురియుచునున్నాడు. శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ. ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராமா என்று அந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்தர பிரம்மோற்சவத்திலே இதோ துவாபர யுகத்திலே எழுந்தருளி இருக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மா காளிய மர்தனனாக அலங்காரம் செய்து கொண்டு அந்த காளியனை தன்னுடைய திருவடிகளின் மீது நின்று கொண்டு அலங்காரம், அந்த அலங்காரமே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று சேவித்தால் அந்த பகவான் ஆயர்பாடி மக்களை மட்டுமல்ல நம்மெல்லோரையும் கூட ரட்சிப்பான் என்று கூறப்படுகிறது. இதோ பக்தர்களே, அந்த காளியமர்த்தன அலங்காரத்திலே விசேஷமான புஷ்ப மாலைகளால் அலங்காரம் செய்து கொண்டு பக்தர்களால் கைங்கரியம் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இந்த காரியங்களை அந்த பகவான் நேரடி ஒளிபரப்பில் பகவானும் சேவித்து கொண்டிருக்கிறான். நாமும் அந்த பகவானை சேவித்து அனுகிரகத்தை பெறுவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ ராமா என்று கூறலாம். அப்படி அந்த கோபர்கள் எழுந்ததும் எல்லா அங்கங்களிலும் ஆனந்தம் பூரிக்கிறதே. என்ன நிகழ்ந்தது, என்ன நிகழ்ந்தது என்று சொல்லிக்கொண்டு எதிரில் உம்மை பார்த்ததும் உமது பல மகிமைகளை கண்டிருந்த அவர்கள் உம்மை இறுக தழுவிக் கொண்டார்களாம். கிம் கிம் ஜாதோ ஹர்ஷவர்ஷ தாத்திரகே சர்வாங்கேஷ் வித்யுத்திதா கோபசங்கா திருஷ்ட்வாக்ரே த்வாம் தத்வகிருதம் தத்வவித தந்தஸ்வ மாலிங்கன் திருஷ்டானானோ பிரபாவா என்று. அதாவது அந்த கோபர்கள் எழுந்ததும் எல்லா அங்கங்களிலும் ஆனந்தம் பூரிக்கிறது என்றால்
அந்த பகவானை பார்த்து விட்டால் யாருக்குத்தான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும், யாருக்குத்தான் ஆனந்தம் இல்லாமல் இருக்கும். அப்படி என்ன நடந்தது என்று சொல்லிக்கொண்டு எதிரிலே நேரடியிலே உம்மை பார்த்ததும் உமது பல மகிமைகளை கண்டிருந்த அவர்கள் உம்மை இறுக தழுவிக்கொண்டார்களாம். அந்த நேரமானது அந்த பக்தர்கள் மிகவும் ஆனந்தம் அடைவார்கள். அந்த நொடியிலே பகவானே வந்து நம்மை தழுவிக்கொள்ளுகிறானே, எவ்வளவு ஆனந்தம் என்று பூரித்து போய்விடுவார்களாம் பக்தர்கள். கரவசைவம் லப்த ஜீவா க்ஷணேன ஸ்பிதானாந்தாஸ்த்வாஞ்ச் திருஷ்ட்வா சத்ருஷ்ட்வா புரஸ்தான் கிரஹாவவ்ரு சர்வதோ ஹர்ஷ பாஷ்பம் வியாமுன்சந்தியோ மந்தமுத்திய சந்நிதா என்று மந்தமுத் யன்னி தானா தாத்தா என்று. அப்படி அவ்வாறே பசுக்களும் கூட ஒரு நொடியில் உயிர்த்தெழுந்து மகிழ்ச்சி பொங்கி உம்மை எதிரில் கண்டு 4 புறமும் ஆனந்த கண்ணீரை பெருக்கிக் கொண்டு மெதுவாக கத்திக்கொண்டு விரைவாக உம்மை சூழ்ந்து கொண்டனவாம். அந்த பசுக்களுக்கு 5 அறிவுதான், மனிதனைப் போல் 6 அறிவு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஜந்துக்கள் கூட பகவானின் மீது அவ்வளவு விசுவாசம் வைத்துக்கொண்டு பகவானை சேவிக்கிறதாம். ஒரு உதாரணம் எப்படி என்றால், யமுனா நதி ஓடிக்கொண்டிருக்கையிலே கிருஷ்ண பரமாத்மா வந்து அங்கே நின்று கொண்டு ஒரு காலை வலது காலை நேராக வைத்து இடது காலை சற்று தூக்கி நின்று கொண்டு புல்லாங்குழலை அந்த வேணுகானத்தை வாசித்தால் அந்த ஆனிரைகளானது 5 அறிவு படைத்ததுதான் இருந்தாலும் கூட அந்த வேணுகானத்தை பார்த்து கொண்டே மெய்மறந்து தங்களுடைய பசியை கூட மறந்து விடுமாம். அப்படிப்பட்ட அந்த வேணுகானம் எவ்வளவு அந்த 5 அறிவு படைத்த ஜந்துக்களுக்கே விலங்கினங்களுக்கே புரிந்து இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு தங்களுடைய பசியை மறக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் எப்படி செவிக்க வேண்டும்? அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ண பகவான் இதோ காளிய மர்தன அலங்காரத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். பக்தர்களே, நமக்கு முக்தியை கொடுப்பவன் அவன்தான், நம்மை ரட்சிப்பவனும் அவன்தான். அப்படிப்பட்ட பரந்தாமன் காளிய மர்தன அலங்காரத்திலே ஒண்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பு. కృష్ణుడు రేపల్లె వాడల్ని ఏలువాడు. చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్ని ఏలువాడు. చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్ని ఏలువాడు. మన గండాలు దాటించు నల్లవాడు. తారంగాలు ఆడేవాడు పిల్లని గ్రోవి ఊదేవాడు వచ్చాడమ్మా వెన్నెల దొంగోడు. చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్ని ఏలువాడు. చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్ని ఏలువాడు. తొక్కిన పిల్లాడమ్మ మడుగులో వాడిన గడుసోడమ్మ వచ్చాడమ్మ గోవుల గోపన్న. పడగలు తొక్కిన పిల్లాడమ్మ మడుగులో వాడిన గడుసోడమ్మ వచ్చాడమ్మ గోవుల గోపన్న. వాడు కొండను ఎక్కిన అల్ల
అల్లరి పుల్లోడు చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్ని ఏలువాడు చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్లి ఏలువాడు చీరలు దోచిన చిన్నోడమ్మ గారడి చేతల పిడుగోయమ్మ వచ్చాడమ్మ కిటుకుల కిట్టయ్యా చీరలు దోచిన చిన్నోడమ్మ గారడి చేతల పిడుగోయమ్మ వచ్చాడమ్మ కిటుకుల కిట్టయ్యా చూడరండమ్మా వచ్చాడమ్మ కృష్ణుడు రేపల్లె వాడల్ని ఏలువాడు చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్లి ఏలువాడు బావకు బుద్ధులు చెప్పినవాడు భామల పాలిటి ప్రేమలవాడు వచ్చాడమ్మా రాధాకృష్ణయ్య బావకు బుద్ధులు చెప్పినవాడు భామల పాలిటి ప్రేమలవాడు వచ్చాడమ్మా రాధాకృష్ణయ్య వాడు వేణువునుదే వెన్నెల కన్నయ్య చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్ని ఏలువాడు చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్లి ఏలువాడు మామకు తగ్గ అల్లుడు వాడు చెల్లిని కాచిన అన్నయ్యాడు వచ్చాడమ్మా అందరి కృష్ణయ్య మామకు తగ్గ అల్లుడు వాడు చెల్లిని కాచిన అన్నయ్యాడు వచ్చాడమ్మా అందరి కృష్ణయ్య చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్ని ఏలువాడు చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్లి ఏలువాడు చక్రం పట్టి తిప్పేవాడు అమ్మకు విశ్వం చూపినవాడు వచ్చాడమ్మా ముద్దుల కృష్ణయ్య చక్రం పట్టి తిప్పేవాడు అమ్మకు విశ్వం చూపినవాడు వచ్చాడమ్మా ముద్దుల కృష్ణయ్య వాడు లోకాలన్నీ కాచేవాడు చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్ని ఏలువాడు చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్లి ఏలువాడు గురువాయూరు క్షేత్రంలోన గురువై ఉన్నాడమ్మా వాడు చందన గంధపు సుందరుడోయమ్మ గురువాయూరు క్షేత్రంలోన గురువై ఉన్నాడమ్మా వాడు చందన గంధపు సుందరుడోయమ్మ వాడు గురువాయూరు దేవుడు అయినాడు చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్ని ఏలువాడు చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె వాడల్లి ఏలువాడు చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు రేపల్లె జై శ్రీరామ్ జై శ్రీకృష్ణ కృష్ణాయ గోవిందాయ గోపీజన వல்லபாய் பராய பரம புருஷாய கிருஷ்ணாயத்தே நமஹா என்று அந்த கிருஷ்ண பரமாத்மாவை செவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ஒண்டிமிட்டா தலத்திலிருந்து கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் அந்த பகவானை
காளியமர்த்தன அலங்காரத்திலே கிருஷ்ண பகவானாக சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பகவானுடைய கருணா கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று சேவித்து கொள்ளலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று அந்த பசுக்கள் கூட ஒரு நொடியில் உயிர்த்தெழுந்து, அதாவது கோபர்கள் எழுந்ததும் எல்லா அங்கங்களிலும் ஆனந்தம் பூரிக்கிறதே, என்ன நிகழ்ந்தது என்று சொல்லிக்கொண்டு எதிரில் உம்மை பார்த்ததும் பல மகிமைகளை கண்டிருந்து அவர்கள் உம்மை இறுக தழுவிக் கொண்டார்களாம். காவஸ்வைவம் லப்த ஜீவா க்ஷணேன் ஸ்பீதானாந்தாஸ்தான் வாஞ்ச் சத்ருஷ்டுவா புரஸ்தாத் தாரகாவவ்ரு சர்வத்தோ ஹர்ஷபாஷ்பம் வியாமுன்சந்த்யோ முத்தியன்னி நாதா என்று அந்த பசுக்கள் கூட ஒரு நொடியில் உயிர்த்தெழுந்து மகிழ்ச்சி பொங்க உம்மை எதிரிலே நேரிலே கண்டு 4 புறமும் ஆனந்த கண்ணீரை சிந்திக்கொண்டு பெருக்கிக் கொண்டு மெதுவாக கத்திக்கொண்டு விரைவாக உம்மை சூழ்ந்து கொண்டனவாம். பக்தர்களே, வாயில்லாத ஜீவன்களே அந்த பரமாத்மாவை நேசித்து, அதாவது அன்புடன் கைங்கரியம் செய்து அந்த பகவானுக்காக தன்னுடைய பாலை சுரந்து கொடுக்கிறது அந்த ஆனிரைகள். அந்த ஆனிரைகளே அப்படி கைங்கரியம் செய்து பகவான் மீது பக்தியை கொண்டிருக்கும் பொழுது அவற்றை பார்த்து ஒப்பிட்டால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று தோன்றுகிறது. ரோமாஞ்சோயசம் சர்வத்தோன ஷரீரே பூயஸ்யந்த காசிதானாந்த மூர்ச்சா ஆச்சரியோ யம் ஷ வேலவேகோ முகுந்தேத்யுக்தோ கோபைர் நந்தித்தோ வந்தித்தோ யுகு என்று, அதாவது முகுந்தா, எங்கள் உடலில் எங்கும் மெய்சிலிருக்கிறது, உள்ளத்தில் மெய்மறந்த ஆனந்த பெருக்கு மேன்மேலும் உண்டாகிறது, இந்த விஷயத்தில் வேகம் ஆச்சரியமாயிருக்கிறது என்று கோபர்களால் கொண்டாடப்பட்டு வந்தனம் செய்யப்பட்டீர்கள். அந்த கோபர்கள் என்றால் அயற்பாடியில் உள்ள அனைவரும் தான். அந்த அயற்பாடி மக்களையே தன்னுடைய அன்பினால் கட்டுப்படச் செய்தவர் அந்த கிருஷ்ண பரமாத்மா. அப்படி இதோ கரத்திலே அந்த செங்கோலை வைத்துக்கொண்டு அந்த காளியங்கனின் கர்வத்தை அடக்கியவன். அப்படி அடக்கியவன் தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா. அப்படிப்பட்டவன் கிருஷ்ண அலங்காரத்திலே காளிய மர்தனனாக இங்கே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கும் கோதண்ட ராமனை சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று சேவிப்போம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அத்தசி புஷ்பசங்காசம் ஹாரநூபுரசோபிதம் ரத்னகங்கணகேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். குடிலாளக சம்யுக்தம் பூர்ணச்சந்திர நிபாசனம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்ற அந்த கிருஷ்ணாஷ்டகத்திலே வரும் அந்த வார்த்தைகளை, அந்த சொற்களை உபயோகித்து பகவானுடைய சாங்கத்தியத்தையும் அந்த அனுகிரகத்தையும் பெறலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வட இந்தியாவிற்கு நாம் சென்று அவர்களை நேரடியில் பார்த்து விசாரிக்கும் பொழுது அவர்கள் முதலில் கூறும் வார்த்தை ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அல்லது ஜெய் ஸ்ரீராம் என்றுதான். நமஸ்காரம் என்றெல்லாம் கூற மாட்டார்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தொலைபேசியில் அவர்கள் பேசும் பொழுது கூட முதலில் உபயோகப்படுத்தும் வார்த்தை ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதன் பிறகுதான் நலம் விசாரிப்பார்கள். அவ்வளவு பக்தி அந்த கிருஷ்ணனின் மீதும் ராமபிரானின் மீதும். அயோத்தியைக்கு சென்றால் ஜெய் ஸ்ரீராம் என்றும், துவாரகாவிற்கு சென்றால், மதுராவிற்கு சென்றால், பிருந்தாவனத்திற்கு சென்றால் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்றுதான் அவர்கள் நம்மை பார்த்து நேரடியாக பேசுவார்கள். அவ்வளவு பக்தி அந்த வட இந்தியர்களிடம் கிருஷ்ணனின் மீதும் ராமபிரான் மீதும். நாமும் அந்த வார்த்தைகளை அறிந்து கொண்டு செவிக்கலாம் கிருஷ்ண பரமாத்மாவையும் ராமபிரானையும். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று. யாரையாவது நாம் முதலில் பேசும் பொழுது இந்த வார்த்தைகளை உபயோகித்து பேசினால் ஒரு விதமான பக்தியுடனும் பாசத்துடனும் பேசியதாக அவர்கள் கருதி அதனால் தான் முதலில் எடுத்தவரே கரம் கூப்பி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கூறுகிறார்கள்.
முகுந்தா, எங்கள் உடலில் எங்கும் மயிர் சிலிக்கிறது, உள்ளத்தில் மெய்மறந்த ஆனந்தம் பெருக்கு மேல் மேலும் உண்டாகிறது. இந்த விஷத்தின் வேகமே ஆச்சரியமாயிருக்கிறது என்று கோபர்களால் கொண்டாடப்பட்டு வந்தனம் செய்யப்பட்டார்கள். அப்படிப்பட்டவன் கோவர்தனகிரியை தாங்கினான் 7 நாட்கள். எதற்காக என்றால், தேவேந்திரனுக்கும் அந்த கிருஷ்ண பகவானுக்கும் ஒரு போட்டி. அந்த தேவேந்திரனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விழா செய்வார்கள். அதை அந்த மக்கள் உணர்ந்து கிருஷ்ண பரமாத்மா கூறியதன் பிறகு அந்த கோவர்தனகிரிதாரியான கிருஷ்ண பகவானுக்கு செய்து கொண்டிருந்தார்கள் அந்த விழாவை. அதை பொறுக்காத தேவேந்திரன் கிருஷ்ணனின் மீது உள்ள பகையால் அந்த கோவர்தனகிரியை எப்படியாவது தான் அடைய வேண்டும் என்று அடாது மழை பெய்ய வைத்தான், கற்களால் மழை பெய்ய வைத்தான். வாக்கிய பரிபாலக ராமா, ஜெய ஜெய ராமா ஜானகி ராமா, ದಶರಥ ಸಂತತ ಚಿಂತಿತ ರಾಮ. ஜெய ஜெய ராமா ஜானகி ராமா. विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ